என்னடா அதா என்ன சொன்னோன்னு இந்தாடா பட்டன்லாம் அழுத்து சுடுறா என்ன. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சம்பவத்தையே அது எப்படி பண்ணாரு, அது பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அவர் இங்க தமிழ்நாட்டுல இருந்தார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேசுவாங்க. ஆக்சுவலாக ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சது என்எஸ்கே என்ன சொல்றதுக்கு தான். இந்த ரகசியம் வேறு யார் சொன்னாலும் அது போய் யாரும் டைரக்டாக தாத்தா கிட்ட வந்து என்னடா அதா என்ன சொன்னோன்னு இந்தாடா பட்டன்லாம் அழுத்து சுடுறா என்ன. அந்த கேஸ் பெரிய விஷயம். இவர் ஆன் சைட் வக்கீல்லாம் கிடையாது, டைரெக்டாக சொல்கிறார் ஜட்ஜியா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, ராத்திரிலாம் போலீஸ் ஷூ சவுண்ட் டக்குன்னு சவுண்ட் ஒழிச்சிக்கிட்டே இருக்குமா, கல்லெல்லாம் அடிச்சிருக்கான். தாத்தா உட்காந்துக்கிட்டு வருவார், என்ன ராமச்சந்திரா நல்லா இருக்கியா அப்படின்னு சுட்டுட்டு வராது, நல்லா இருக்கியான்னு கேட்காரு. இது எப்படி இருக்கும்? அவருக்காக எம்ஜிஆர் சொல்லி தாத்தா காலேஜ் டைம் கொடுத்து ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா ரொம்ப கடன் அந்த காலத்தை கைது போட தாத்தா வாங்கி கொடுத்துட்டாரு. எம்ஜிஆர் ஐயா தேதி கொடுக்க முடியல, அவர் வேணும்னே பண்ணல. அவர் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சம்பவத்தையே அது எப்படி பண்ணாரு, அது பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அவர் இங்க தமிழ்நாட்டுல இருந்தார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேசுவாங்க. எந்த அளவுக்கு தைரியம். ஆனா அந்த சம்பவத்தை பத்தி இப்போ வரவே எந்த ஒரு தெளிவுமே இல்லை. எதற்காக பண்ணாரு? 2 பேருமே காரணம் 2 பேர் உண்மையிலே தெரிஞ்சது எம்ஜிஆர் ஐயாவுக்கும் தாத்தாக்கும் தான். 2 பேரும் நல்ல நண்பர்கள் முதல்ல பேசிக்காக. கூட அந்த ஜால்ரா பசங்க உஸ்பேத்தி விட்டு பிரச்சனை ஆக்கி விட்டு பகையை வளர்த்துட்டானுங்க. ஆக்சுவலாக ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சது என்எஸ்கே என்ன சொல்கிறதுக்கு தான். என்எஸ்கே என்னன்னு இத்தனைக்கும் என்எஸ்கே என்ன நிறைய உதவி பண்ணுறாரு எங்கள் தாத்தாக்கு. ரொம்ப கஷ்டம். அவர் பீக்கில் இப்போ சினிமாவில் பெரிய பேர் புகழ் பணம் எக்கச்சக்கமாக அவர்கிட்ட இருக்குது. அப்போது சிவாஜி ஐயா சின்ன பையன் எங்கள் கம்பெனியில். அப்போ அந்த காலத்தில் 2 விஷயந்தான். ஒரு வறுமையான வீட்டில் 2 பேருக்கு போவாங்க. வளர்ந்த பசங்களாக இருந்தால் இராணுவத்துக்கு அனுப்புவாங்க. இராணுவத்துக்கு போனால் 3 வேளை சோறு கிடைக்கும், சம்பளமாக அதை கொடுப்பாங்க, வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. சின்ன பசங்களாக இருந்தால் இராணுவத்துக்கு போக முடியல, நாடக கோட்டைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 3 வேளை சோறு குழந்தை கிடைக்கும், காசு பணம் வராது, 3 வேளை சோறாக சாப்பிட்டுமேன். அப்படி தான் எங்கள் தாத்தா நாடகம்பள்ளில் ஓடி வந்துட்டார் வீட்டில் கோச்சிக்கிட்டு. சின்ன விஷயந்தான், மீன் சண்டை. அண்ணனுக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சிட்டாங்க, சுயமரியாதை. அவன் படிக்கிறான்டா, நீ சுற்றிக்கிட்டு இருக்க, அது சுயமரியாதை அங்கே ஆரம்பிக்குது பாருங்க. அதுக்கு சமமாக வைக்கணும், நாங்களாம் ஒரே பசங்க தானே, உனக்கு பிறந்தவங்க அம்மாவை கேட்குறாரு. அந்த கோச்சிட்டு வர்றாரு, வெளியே வர்றாரு. என்எஸ்கேன்னு உனக்கு கஷ்டம். ரொம்ப நாடகம் ரொம்ப சினிமா வளருது, நாடகம் குறையுது. பார்த்தா ரொம்ப சிரமப்படுறாரு. சிவாஜி தான் கையில் கூப்பிட்டு போகிறாரு. அவரும் சின்ன பையன் தான் கூப்பிட்டு போகிறாரு. பார்க்காது என்எஸ்கேன்னு என்ன வராதா. என்எஸ்கேன்னு தெரியும் எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. புக் ஏதாவது புத்தகத்தில் பணம் வச்சுருவார். அவர் பழக்கம் அப்படி தான். இதில் இந்த 8வது பக்கத்தில் பாருங்க, அருமையான சைடு. இப்போ வாங்குறேன்னு இப்போ காசு கேட்ட இந்த புத்தகம் தான் நினைப்பாங்க. நிறைய நடிகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் தாத்தாங்க நடந்தது. 2-3 வாட்டி உதவி கேட்டு வாங்கியிருக்காரு அவர்கிட்டேருந்து. அது வெளியே திறந்து பார்த்தா அந்த காலத்தில் 1000 ரூபா. 1000 ரூபான்னு நீங்கள் லட்ச ரூபா வரீங்க. 1000 ரூபா. அந்த கம்பெனி 6 மாதம் வாழலாம் அதை வச்சுக்கிட்டு. அப்பேற்பட்ட தொகை அது. ஒரே நோட்டாங்க வச்சா வீட்லேயும் தெரியாது, மதுரமாங்க தெரியாமல் தரதான், ஒய்ஃபு தெரியாமல் தான் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கார் பாவம். இந்த மாதிரி 2-3 வாட்டி உதவி வாங்கியிருக்கார். இப்படி உதவி வாங்கணும்னு சொல்ல போனார நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ உதவி வாங்க நன்றி காத்தாமல் நன்றி உள்ளவன் அவன் கிடையாது. அது வேற கதை சொல்கிறேன். முதலாளின்னு என்ன மரியாதை. இழந்த காதல்னு ஒரு நாடகம் யாரோ நடத்திட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தை தாத்தா நடத்துனாங்க. ஜெகதீசன் ஒரு கேரக்டர். அது நாடகத்தோட இலக்கணம் என்னென்னா, இதான் நாடகம், இதான் ஜனங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட்லேருந்து வந்தால் வெளியேந்து வர மாதிரியும், ரைட்டில் உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே போன மாதிரி கணக்கு. இது நாடக இலக்கணம். ஸோ வரவங்க இப்படி போய் பேசி நின்றுட்டு அப்படியே தான் போவாங்க, பின்புறம் காட்டக்கூடாது. இது நாடக இலக்கணமே தப்பு. பின்புறம் காட்டினால் அது இலக்கணம் தப்பு. அவன் நடிகனே அல்ல, ரிஜெக்டட். அவன் ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்கப்பட முடியாத விஷயம். ஆனால் அந்த இழந்த காதலில் வேணும்னே இவர் அப்போது பீக் பீரியடு அந்த நாடகம் மட்டும் அந்த கதாபாத்திரம் அப்படி அப்போ சுட்டு முடி வச்சுருப்பார். ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு, படம் என் செல்லுன்னு சுட்டு முடி இருக்கும். அப்படி சுருளும் முடி, பேசணும், அப்படி ஆடணும், அப்படி ஆட முடி நடிக்கும்.
கலைஞர் வந்து எங்கள் தாத்தாவோட சிலையை திறந்தார். 84 85 தெரியல, 86 87 சித்தப்பானது பெருசாக பண்ணார். கலைஞர் தலைமை, விஜயகாந்த் அண்ணன் எல்லாம் வந்தாங்க. சினிமா உலகமே இவங்க குரூப் இருக்குல்ல, எல்லாம் வந்துருச்சு. நடிகர்கள் சமுதாயம் ஃபுல்லாக வந்தாச்சு, எல்லாம் ரூம் போட்டாச்சு, தலைவருக்கும் ரூம் போட்டாச்சு. நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்போ மேடையில் கலைஞர் ஐயா பேசுகிறார். இந்த எழுந்தாங்காதை பற்றி தான் சொல்லுவார். நாடக இலக்கணத்தை தாண்டி உடச்சி 15 நிமிஷம் வசனம் பேசி ராதா அண்ணனின் ரோமமும் நடிக்கும். அது என்னென்னா, இப்போ வயசான அப்பா ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். அந்த பொண்ணுக்கு வந்து பையன் மேலே விருப்பம் வந்துடும். ஆனால் இவர் தாயின்ற ஸ்தானமான ஒத்துக்க மாட்டார். அப்போ கொலை பண்ண போவார். அப்போ அதான் அந்த சீன். இது அவங்க சேரில் உட்காந்துருப்பாங்க, வசனம் பேசிட்டே இந்த உட்காரும்போது அப்படி சேரில் போட்டு அமைக்கி பின்னாடி அப்போ டைலாக் பேச 15 மினிட்ஸு எதை செய்யக்கூடாது இலக்கணம் சொல்லிச்சோ அது அப்படியே கிளாப்ஸ் பொறி கிளம்பும். அதுக்கு ப்ரெக்னென்ட் லேடி நாட் அலவுடுன்னு போர்டிலே போட்டிருப்பாங்க. பிரசவமாக இருக்கவங்க யாரும் நாடகத்துக்கு வராதிங்க. அவ்வளோ பெரிய புரட்சிகள், அது சத்தம் சவுண்டு, அது அதிரி புதிரியாக இருக்குமா. ஸோ அவங்களுக்கு வயிற்று ஒரு கலக்கம் வந்துச்சுன்னா தப்பாயிடும்ல, எதாவது ஆகிடுச்சுன்னா பிரச்சனை, கொட்டை இடத்துல போட்டுருவாங்க, வான் பண்ணுவாங்க. இப்பேற்பட்ட இனந்தகாத நாடகம் பேர் வாங்கினு வாங்கிட்டாரு. கலைஞரையும் சொன்னார், அதை ரோமமும் நடிக்கும். இந்த நாடகத்தை படமாக எடுக்கார் என்எஸ்கேன்னு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜெகதீசன் கேரக்டருக்கு வேறு யாரையோ போடுறாரு. எம்ஆர் ராதா அவர்களை போடாமல் வேற ஒருத்தரை போடுறாரு. அந்த விஷயம் காதுக்கு வந்து தாத்தாக்கு. அப்போ தான் ஒரு துப்பாக்கி வந்துடுறாங்க. யார் நடிக்கிறதா இருந்தது சார்? அப்போ வேற யாரோ யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஜனங்க. தாத்தாவை பார்த்த கண்கள், அந்த என்ன கேரக்டர் பேர் ஜெகதீசன், அந்த ஜெகதீசன் கேரக்டர் அதுக்கப்புறம் நாடகத்தில் யாராவது நடித்தாங்க. அதில் ஜனங்க அப்படியே உள்ளே போட ராதா அனுப்பிடான்ட்டான். ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த கேரக்டரு. ராதா நடித்தா தான் ஜெகதீசன், இல்லாட்டி இறந்த காத நாடகம் கிடையாதுன்ட்டான். இப்படி ரத்த கண்ணீர் மாதிரி அதில் இதில் கிருஷ்ணவரி அதில் சராசரி கேரக்டர். ஒரு நல்ல பையன், ஒரு தம்பியான பையன், அப்பாவுக்கு துரோகம் பண்ண கூட நினைக்கக்கூடிய பையன் தான். ஸோ வேறு ஆளை போட்டாங்க. அன்றைக்கி இருந்த டாப் ஸ்டார்ஸ் யாரோ போட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. விஷயம் கேள்விப்பட்டு துப்பாக்கி வாங்கி சார் என்எஸ்கே முடிச்சிடணும். ஐயா அண்ணன் ரொம்ப மரியாதை தாத்தா அப்படி தான் சொல்லுவார். அது வாடா ராதா போடாதான் என்எஸ்கே சீனியர், தாத்தாவோட வயசே பெரியது. அது பெரிய போர்ஷன் இருக்காது. அவரை சுட்ட துப்பாக்கி சார். இந்த விஷயம் எப்படியும் என்எஸ்கே என்ன போயிடுச்சு. ராதா வந்து உங்களுக்கு சுடுறதுக்கு துப்பாக்கி வாங்கி வச்சிட்டாரு. அவர் இப்போ அப்படியா சரி. இவர் எங்கேயோ நாடகத்தை வந்திருக்காரு என்எஸ்கேன்னு. அங்கேயே பக்கத்து ஊரில் தாத்தாவை நாடகம் நடக்குது. இவர் வண்டி நேராக கிளம்பிட்டார் தாத்தா பார்க்க. உரிமை தானே, நம்ம புள்ள, நம்ம வளர்த்த பையன், அவன் கஷ்டத்தில் உதவி பண்ணியிருக்கோம். நம்ம சிஷ்ய மாதிரி வச்சுக்கோங்களேன், குரு சிஷ்ய மாதிரி தானே, குரு சிஷ்யனும் பிரச்சனை மாதிரி தானே. அது நேராக போகிறார். யாருங்க டைரெக்டாக தாத்தா கிட்ட வந்துட்டார். என்னடா தாதா என்ன சொன்னோன்னு நம்ம இந்தாடா பட்டன்லாம் அழுத்து சுடுறா என்ன. ஆத்தா ஒன்று அப்படியே கண் கலங்கிட்டான். இல்லைண்ணே நான் கோவத்தில் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ண தப்பு இல்லைண்ணே. இழந்த காதல் உங்களுக்கு தெரியும். ஜெகதீசன் என்னத்தான் எவன் நடித்தா ஜனங்களே ஒத்துக்க மாட்டான். அது நாடகமே நின்று போச்சு. இப்போது நீங்கள் படம் எடுக்கிறீங்க, என்ன போடாமல் யாரையோ போடுங்க அப்படின்னு சொல்ல. டே உட்கார்டாராதா, டே இன்றைக்கி சினிமாவில் நான் பெரிய பொசிஷன் இருக்கேன். நடிகனாக மட்டும் இல்லை, ப்ரொடியூசர், டைரக்டர், மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கேன். நீ மிகப்பெரிய நடிகன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. உனக்கு இணையாக நடிக்கவே அவன் கிடையாது. அந்த கேட் நீ தான் நடிக்கணும். ஆனால் ஒன்று வச்சு நான் வேலை வாங்க முடியாதுடா. நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று செய்வேன். இப்படியே சொன்னான். நீ செய்கிறதான் செய்வேன். எனக்கு சினிமாக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. நான் பப்ளிக்கில் வந்து நான் ஒன்று சொல்லும் போது, இல்லைண்ணே நான் இப்படி தானே செய்யணும்னு நீ சொல்லுவேன். அது எனக்கு அசிங்கண்டா பப்ளிக்கில். உண்மை தானே. ஒரு பெரிய ஸ்டைல் இருக்க ஆளை போய் அவர் சொல்கிறத கேட்காம ஒருத்தன் இருந்தான்னா அப்போ என்ன, அவருக்கு ஒரு கெட்ட பேர், ஒரு பேடு க்ரியேஷன் ஆகும்ல. பொசிஷன்லேருந்து இறக்கிடுவார்ல அவர். என் நடிப்புன்னு அவ்வளோ இது. அதெல்லாம் நான் ஒன்று போடல சார். என்னடா அதை போட்டால் என்ன அவனுக்கு சம்பளம் கொடுத்துருப்பேன். அந்த சம்பளத்தை சும்மா கொடுத்தாங்க என்எஸ்கேன்னு. இவர் வாங்கி வச்சுக்கிட்டாதான். ஆனால் அழுதுதாரான் பயங்கரமாக. மன்னிச்சுக்கோண்ணே, இந்த கோவத்தெலாம் நான் பண்ணினேன் தவிர நான் உங்களை சொல்ல முடியுமாண்ண. நான் கோவத்தில் எடுத்த முடிவு அது தப்பு தான், வருத்தப்படுறேன். நேராக போயிட்டார் என்எஸ்கே. அவர் என்ன தெரியும் சரிப்பாங்க. அவர் உரிமை இருக்குது அவர்கிட்ட.
அவ்வளோ உதவி பண்ணிருக்காரு. தாத்தாக்கு இவங்க மரியாதை அவருக்கும் தெரியும். ஆனால் எவ்வளோ காரணம் இருக்கும் அதை நேராக போனால் கிளியர் பண்ணிடலாம். 3ஆம் ஆன்சர் மூலியம்னா எம்ஜிஆர் சம்பவம் தான் இருக்கும். நேருக்கு நேர பிரச்சனை பேசிட்ட பிரச்சனை தாத்தா கிட்ட மட்டும் தான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேசிட்டா ஓகே, பிரச்சனை இல்லை. என்ன பின்ன வேறு வழியாக நியூஸ் வந்து ஒத்துக்க மாட்டார். அதான் பிரச்சனை, பெரிய தலைவலி பிடிச்ச மனுஷன். வாசு அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் எம்ஜிஆர் அவர்களுடைய நடிக்க ஒரு படத்துக்கு டிஸ்கஷனுக்கு தான் வந்து போயிருக்காங்க. அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்படின்னு நியூஸ். என்ன கதைன்னா, பெட்ரால் தான் பிள்ளையார்னு படம். அதுக்கு வாசன் ப்ரொடியூசர் ஆகல, சுசீலா வாசன் பேர். எங்கள் அப்பா பேர் தான் அவருக்கும். ஆனால் சுசீலா வாசன் சீனியர், எங்கள் அப்பாவோட பேர், தாத்தாவோட ஃப்ரெண்ட் அவர். அவருக்காக எம்ஜிஆர் சொல்லி தாத்தா காலேஜ் டைம் கொடுத்து ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கடன் அந்த காலத்தை கைது போட்டு தாத்தா வாங்கி கொடுத்துட்டாரு. படத்தை ஷூட்டிங் ஆரம்பிச்சா எம்ஜிஆர் ஐயா தேதி கொடுக்க முடியல. அவர் வேணும்னே பண்ணல. அவர் ஆக்சுவலாக எலெக்ஷனு அந்த பிஸி அந்த பிஸி இது பிஸி 67 தான் சொல்கிறாங்க. 67 டிஎம்கே ஜெயிக்குதில்ல, எலெக்ஷனில் பிஸி, நிறைய படங்கள் வேறு. அவரை பற்றி தப்பு சொல்லி தப்பு கிடையாது. அவர் வேணும்னே செய்யலை, அப்படி அமைஞ்சு போச்சு. வேணும்னே தேதி கொடுக்கல, வட்டி ஏறுதல் ஒரு பக்கம், தாத்தா வேறு கைத்து போட்டுருக்காரு. இந்த லிங்கில் பிரச்சனை ஆயிடுது. இது எவனோ 10 வச்சு பிரச்சனை இவருக்கு வாண்டடா தர மாட்டாருன்ற மாதிரி கோவப்பட்டதா போட்டதா ஒரு இதுவும் உண்மையாக எனக்கு தெரியாது. அது நடிகர்களுக்கும் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியம் வேறு யார் சொன்னாலும் அது பொய், நான் சொன்னாலும் அது பொய் தான். 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் நண்பர்கள். இப்போ 2 பேரும் சொல்லலையே காரணத்தை. அப்போ என்ன நட்பு, அது வேறுபட்ட நட்பு. அதுக்கு அந்த நட்பை திரும்பி சொல்லணும் பாருங்க. முடிஞ்ச உடனே ஜெயிலாம் போயிட்டு வெளியே வராரு, கஜபேன் தான் மேக்கப் பண்ண சுட்டுட்டு அவரையும் சுட்டுக்கிறாரு, அவரும் இவரையே சுட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி போலீஸ் ஸ்டேஷன் இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட். அவங்க எம்ஜிஆர் ஐயா சோறு போட்டு 10 பேர் அடியால் வச்சிருப்பார் வீட்டில், தெரியுமா தெரியாதா? ராமாவரத்தில் அடியால் 20 பேர் இருப்பான் எப்பவுமே. சோத்தை போட்டு சேஃப்டிக்கு வச்சுருப்பார். அவருக்கு அவர் நிலைமைக்கு தேவை. இப்போல்லாம் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வச்சுருந்தார். அவனெலாம் விட்டுருப்பாங்களே தாத்தாவை. இது அடிப்பட்ட சிங்கம், 60 வயசு கிழவன், கேட்ட சிங்கம் அடி சுட்டுக்கிட்டார, சும்மா விட்டுருப்பாங்க, சாத்தி இருக்க மாட்டான்னு. அந்த அடியெல்லாம் எஸ்கேப் ஆகி இந்த அடியும் வாங்கி 60 வயசில் இந்த அடியும் தாங்கி எஸ்கேப் ஆகி கேட்டு லாக் பண்ணிட்டான். ஜம்ப் பண்ணி டாக்ஸி மடக்கி போயிட்டு இருக்காருன்னா இவர் எப்பேற்பட்ட தில்லால கிடைப்பார். எவ்வளோ பெரிய உடம்பு எப்படி ஒத்துழைச்சிருக்கு, மனசு மாதிரி உடம்பு ஒத்துழைச்சிருக்குல்ல. அந்த வீரத்துக்கு அந்த துப்பாக்கி தான், அந்த என்எஸ்கே என்னவான துப்பாக்கி தான் எம்ஜிஆர் ஐயா சொல்வதற்கு உதவுச்சு. அந்த கேஸ் பெரிய விஷயம். அது ஜட்ஜி கேட்குறாரு, மிஸ்டர் ராதா, நீங்கள் லைசன்ஸு உங்கள் துப்பாக்கி இல்லை, அது பெரிய ஒரு கிரிமினல் ஆக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? இவர் ஆன் சைட் வக்கீல்லாம் கிடையாது, டேரெக்டாக சொல்கிறார் ஜட்ஜிக்கிட்ட. ஜட்ஜியா, இவருடைய நுண்ணறிவை நீங்கள் பார்க்கணும். நான் ராமச்சந்திரனை சுட்டேன், அவரும் சாவலை. நான் என்ன சுட்டேன், நானும் சாவலை. இந்த துப்பாக்கிக்கு போய் எதுக்கு லைசன்ஸுன்னு முதல்ல அது கோர்ட்டே சிரிச்சிருச்சான். ஜட்ஜுக்கு சிரிப்பு அடக்கிட்டார். அடுத்தது என்ன சொல்கிறாரு, எங்கே வர பாயிண்ட் பாருங்க. இந்த மாதிரி ஆயுதம் தயாரித்தா இந்தியா எப்படி சீனாவை எதிர்த்தும் பாகிஸ்தானை எதிர்த்தும் போர் புரிய முடியும்? எதை போய் எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாரு. அப்போ தான் ஜட்ஜாக சிரிச்சிட்டாராம், அடக்க முடியலையா. சி, த பாயிண்ட் இஸ் ரைட். அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக இருந்தால் கூட அவர் என்ன காரணம் சொல்ல பாருங்க. முதல்ல 2 பேரும் சாவலை, அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. இந்த மாதிரி ஆயுதம் தயாரித்தா இந்தியா போரிட்டு சீனாவையும் பாகிஸ்தானையும் எப்படி எப்படி தோக்கடிக்க முடியும்? நான் நாட்டு விஷயத்தையும் பேசுகிறார். இது அந்த ஒரு பயம் கொஞ்சமாக இருக்க வேணாமா? ஒரு ஜட்ஜு எதுக்கு இருக்கிறமே பேசுகிறமே என்ன? அந்த நேரத்தில் அவருடைய அந்த 6ஆம் அறிவு, அந்த ஐக்யூ வேலை செய்யுதுன்னா அப்போ அவருக்கு பயமே இல்லைன்னு அர்த்தம். ஐக்யூ இல்லை, உனக்கு பேசவே வராது. பேச்சு ஜட்ஜு இருக்க கொலகேசில் போயிருக்க எப்படி பேச்சு வரும்? தெலுங்கட்டம் வரும். ஆனால் அவர் தெளிவாக சாதாரண இருக்கா சொல்ல, எவ்வளோ விஷயம் அடையா சரிடா சரி பார்த்துக்கலாம், இப்படிதான் எது நடக்கட்டும், நீங்கள் சாக போகிறீங்க அடையா சரி பார்த்துக்கலாம், அப்படி தான் எதாக இருந்தாலும் அடையா ரொம்ப சாதாரணமாக ஏதோ பேப்பர் வாங்கி மாடா, அதை கீழ்த்து இப்போ குப்பத்தில் போடுறா, தூக்கி போடுறான்னு சொல்கிற மாதிரியே தான் மிகப்பெரிய விஷயத்தில் தான் கையாண்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சுட்டு முடிச்சா ஜெயிலுக்கு போயாச்சு, வந்தாச்சு.
ஒரு கல்யாணத்தெலாம் மீட் பண்ணுறாங்க. ஆமாம், ஜெயிலேருந்து வெளியே வந்த அப்புறம் தான் மீட் பண்ணுறாங்க. ஆமாம், ஜெயிலில் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் போய் பார்க்கல. பார்க்கல. அவர் பார்க்க ஆசை தான், ஜனங்க கொந்தளிச்சிருவான். அப்போ தாத்தாக்கு தானே ஆபத்து, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க டிஎம்கேக்காரங்க அப்போ. ஆனால் போலீஸு காமராஜ் அப்போ சிஎம் ஃபுல் போலீஸ் பந்தோபஸ்து எல்லா ஒய்ஃப் வீட்டுக்கும். தேனாம்பேட்டை, அப்புறம் தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் பாட்டி இருக்காங்க, அவங்க வீடு, மாயாவரத்தில் பாட்டி அவங்க வீடு, அபீராமரத்தில் பாட்டி அவங்க வீடு, அப்புறம் சுற்றுவட்டாரம் தனித்தனியாக போயிட்டாங்க அவங்க ஃபேமிலி. அவங்கவுங்க வீட்டுக்கு போலீஸ் எல்லாம், எங்கெங்கெல்லாம் ஒய்ஃபுன்னு தெரியுது அவருக்கு. காமராஜருக்கு அவ்வளோ க்ளோஸ் இருக்குது, எல்லா இடத்துக்கும் கரெக்டாக போட்டார். ஃபுல் செக்யூரிட்டி போலீஸ் 24 மணி நேரம். இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, ராத்திரியெல்லாம் போலீஸ் ஷூ சவுண்ட் டக் டக் டக்குன்னு சவுண்ட் ஒழிச்சிக்கிட்டே இருக்குமா, தூங்க முடியாது அவங்களால. பாவம் எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ. அடிச்சிருக்காங்க ஜனங்க, கல்லெல்லாம் அடிச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் போட்டோன்னு எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. இது பாட்டு சுட்டு உட்காந்துட்டார் ஜெயிலில். எப்படியா இருக்கும்போது இந்த கல்யாணம்லாம் மீட் பண்ணுறாங்க. ஆச்சியம்மாவோட பையன் ஒரு பூபதி அண்ணன் கல்யாணம், அந்த கல்யாணத்தை மீட் பண்ணுறாங்க. தாத்தா முன்னாடி வந்துடுறாரு, அவர் சிஎம் எம்ஜிஆரே வரணும். அப்போ சிஎம் எம்ஜிஆரே. இவர் என்ன செய்கிறாரு, போய் 3வது வரிசையில் போய் உட்கார்றாரு. கஜபதி எனக்கு கூட போயிருக்கார். முன்னாடியே வாங்க, ஐயோ சும்மாரியா, நான் முன்னாடியே போடுவேன். ஒருத்தன் யாராவது முக்கியமாக வரான் பின்னாடி போகணும். ராதா வந்து உட்காந்து பின்னாடி உட்காந்து பாருங்கள், ராதான்னு தெரியும். நான் வந்துருக்கு விடு, தொலை பண்ணார். இதை பார்த்து ஆச்சிம்மா சும்மா இல்லாமல் கடகடன்னு கொண்டு போயிடுச்சு ஸ்டேஜுக்கு. அங்கே அமைச்சர்லாம் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா பெரிய சேர் சிம்மாசனம் மாதிரி எம்ஜிஆர் ஐயா போட்டுருவாங்க. ஆச்சிம்மா கூட்டு பிடிச்சி ஸ்டேஜில் ஏறி விட்டுருச்சு, ஏற்றி பிடிச்சி. கஜபதி என்ன அதுக்கு வீர் கூட கலாச்சு விடுப்பார். வேணும்னே சிஎம் சேர் பக்கத்தில் சேரில் அங்கே போய் உட்கார வச்சார். மந்திரிக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ராதா அண்ணன் இறங்குங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இங்கே பக்கத்தே உட்கார வச்சார் கஜபதி அண்ணன் விளையாட்டாக. ஃபுல் செக்யூரிட்டிஸ் போலீஸ் எல்லாம் ஜெட் பிரிவுதில் எல்லாம். ராதா அண்ணன் சுட்டவர் உட்கார வைக்கலாம் பக்கத்தில், அதுவே பேசிக்க தப்பு. இவர் கூட வளர்ந்தாலும் இவர் பற்றி தெரியும். இவர் வந்து சுட்டார் முடிச்சு போச்சு அந்த விஷயம், அவ்வளோதான். எவ்வளோ பேசியிருப்பாங்க உங்கள் ஊரில், இவர் தெரியும் ஹார்ம்லெஸ்ன்னு. பட் அக்கார்டிங் டு போலீஸ் ரூல்ஸ் விடக்கூடாது. பட் விட்டு உட்கார வச்சிட்டாங்க. டக்குனு சீமா வராரு. அப்போ வரும்போது ஸ்டில்லில் பார்த்துருப்பீங்க, குமுதத்தில் இருக்கிற ஸ்டில். தாத்தா உட்காந்துக்கிட்டு வருவார். என்ன ராமச்சந்திரா நல்லா இருக்கியா அப்படின்னு சுட்டுட்டு வராரு. நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு. இது எப்படி இருக்கும், இது நக்கலாக பார்க்கலாம். ஆனால் உண்மையான மனசோட தான் கேட்டிருக்காரு. நல்லா இருக்கியா, நல்லா இருக்கண்ணே சொல்லிட்டு பக்கத்தில் அந்த சேர் தூக்கி எம்ஜிஆர் எடுத்து தூக்கி போட்டு சாதாரண சேரை போட்டு தாத்தா பார்ப்பார். அங்கே தாத்தா சொல்கிறான், ஜேபிஆர்லாம் இருக்காருங்க ஸ்டேஜில். ராமச்சந்திரா ஜேபிஆர் நல்லா பார்த்துக்கையா, உனக்கான கஷ்டப்பட்டவன் அந்த காலத்தில். ஏன்னா ஜேபிஆர் அண்ணன் கான்ஸ்டபிளாக இருந்து அவர் இறந்துட்டாங்க சொல்லக்கூடாது, இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணி தான் வந்தார் ஜேபிஆர். அப்புறம் இன்னொருத்தர் இந்த ராமச்சந்திரா காலேஜ் கட்டினார உடையாது. இவன் ரொம்ப தாத்தாக்கு எம்ஜிஆருக்கு உயிரை கொடுத்தவங்க எல்லாமே. இவர் அங்கேயும் கேட்குறாரு, ஜேபிஆர்லாம் பார்த்துக்கோப்பா, அதெல்லாம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவங்க கூடியது. ஆனால் எல்லாருக்கும் நல்லபடியாக பண்ணுறேங்கண்ணே இதெல்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது முதலமைச்சர் பேசுகிறாரு, வாழ்த்து சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து தாத்தாவை கூப்பிட்றாங்க பேசுகிறதுக்கு. இது போகிறார். இந்த நாட்டோட முதலமைச்சர் ராமச்சந்திரன் வந்திருக்காரு. கல்யாணத்துக்கு ஐயர் இருந்தால் போதுமே, முதலமைச்சருக்கு இதாக வேலை. நாட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டு கல்யாணம் வந்தால் ஜனங்களை பார்க்குறது யாருன்னு மேடையில் போய் சொல்லிட்டு பேசுறாரு. எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டு பேசி முடித்தார். வந்து உட்கார்றாரு. உடனே எம்ஜிஆர் போகிறாரு. எம்ஜிஆர் ஐயா மைக்கு பிடிச்சிட்டு, அதான் நான் சொன்னது சரிதான், முதலமைச்சர் இது வேலை இல்லை, ஐயர் இருந்தால் போதும். ஆனால் முக்கியமான கூப்பிட்டான் தவிர்க்க முடியல, அந்த காலத்தில் இருந்த நடிகை. இனிமேல் நான் தலைமை தாங்க கல்யாணத்தில் ராதாண்ணன் தலை தாங்குவார், நான் வரமாட்டேன் அப்படி அவருக்கு அடிக்க. அப்படி எப்படி அடிக்கார் பண்ண பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு. நண்பர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அழகான விஷயம். முடிச்சுட்டு தாத்தா போகிறாரு, சாப்பிட்றாரு. எம்ஜிஆர் ஐயா போயிட்டாரு. தாத்தா போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி வராரு. சிஎம் போல அவர் வந்து தாத்தா வரும்போது டோரை திறந்து ஏறி உட்கார வச்சுட்டு சாத்திட்டு, அண்ணன் அப்படியே உட பார்த்துக்குவானே போயிட்டு வாங்க. ஏன்னா தாத்தா வயசாகிடுச்சு, அப்போ ரொம்ப ஏஜ் ஆகிட்டார். ஜெயிலில் வந்து மிஸ்ஸாக போயிட்டு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டார் தாத்தா.
உடம்பு பார்த்துக்கோண்ணே, நல்லா இருந்தேன், வரேண்ணே, நல்லாரியான்னு சொல்லிட்டு அப்படியே மௌனமாக வீடு வர வரைக்கும் தாத்தா ஒரு செகண்ட் யார்கிட்டையும் பேசலையா. கலகலப்பாக பேசக்கூடிய மனுஷன், மனசு ஏதோ டச் ஆகிடுச்சு அவருக்கு. ஏன்னா என்னென்னா நம்ம சுட்டோம் அவனை, ஆனால் அந்த ஆள் நல்லா எங்கள் உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. ஒரு நல்லவனை தப்பு பண்ணிட்டோன்ற ஃபீலிங் இது. இப்போ கஜபதி என்னை கேட்டுக்காரு, என்னண்ணே பேசாமலே வரேன் இல்லையா, அவசரப்பட்டேன்யா சொன்ன வார்த்தை. அவன் நல்லவன்யா, நான் பண்ணிடக்கூடாது, பேசியிருந்தா இதை பிடிச்சிடலாம், அவசரப்பட்டேன் அப்படின்னு வாயை திறந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கஜபதி என்கிட்ட தான். அது ஒரே சாட்சி, கஜபதி தான் அவர் செத்துட்டார். அப்போது அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார், தான் பண்ண தப்புன்னு உணர்ந்துட்டாருன்றத சொல்லணும்ல அந்த இடத்துல. கண்டிப்பாக மக்களுக்கு தெரியணும்ல. எத்தனை பேர் இன்றைக்கும் கோவத்தில் இருப்பாங்க சார் எம்ஆர்ஆர் மேலே, அதே பேர் நிகழ்ச்சி மனத்தில் இருப்பாங்க, ஆனால் சில பேர் இன்னும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த செய்தியை நான் சொல்லணும். அவர் வருத்தப்பட்டார் அப்படின்றதுக்கு உதாரணம். நான் அவசியம் இல்லையோ சிஎம்க்கு வெயிட் பண்ணி அவர் டோர் திறந்து உட்கார வச்சு உடம்பு பார்த்துக்கோங்கன்னு எல்லாம் சொல்லி அனுப்பணும் அவசியம் இல்லையே. அவருக்கு போஸ்ட் எங்கேயும் இருக்காரு, அவர் பாட்டு பிடிச்சி போயிட்டார்லாம், சல்லுன்னு போய்ட்டு போயிட்டாங்க. அவர் போய் வெயிட் பண்ணியிருக்காரு, சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி வந்தவொடனே போகிறான்னு நியூஸ் கேட்டு போய் திறந்து உட்கார செஞ்சுது. அப்போ தாத்தா ரொம்ப நேரம் பேசாமல் வந்தோன்னா எது இப்படி இருக்க மாட்டார் சைலண்ட்டாக அவர். ஐயா அது கேட்டது என்னென்ன இல்லையா, அவசரப்பட்டேன், தப்பட்டேன்யா, நல்லாவையா அவன் இப்படி போச்சா, அவ்வளோதான் 3 வாரத்தில் தான் வந்திருக்கு. அப்போது தன்னை உணர்ந்து விட்டார். ஒரு நல்ல ஒரு மனிதனை நம் தவற அவசரப்பட்ட புத்தி தப்பட்டோம் என்று ஒத்துக்கிட்டார். இதுக்கு சாட்சி கஜபதினன் தான். இன்னும் என்கிட்ட தான் தாத்தா கிட்ட கிட்டத்தட்ட 58 சேர்ந்து 68, 78, 79 21 வருஷம் தாத்தா கிட்ட இருந்தார். எங்கள் அப்பா கிட்ட ஒரு 7 வருஷம் இருந்தார். சித்தப்பாட ஒரு 10 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் என்கிட்ட தான் 15 வருஷத்துக்கு மேலே இருந்தார். எங்கள் தாத்தாக்கு அப்புறம் அதிக நாள் என் கூட இருந்தார். நான் ஒன்றும் பெரிய அவங்களலாம் சம்பளம் தரல, ஆனால் அவர் யாருக்கும் மேக்கப் போட மாட்டார். சிங்கத்து முகத்தில் கை வச்சு அந்த பரம்பரை தவிர யாரும் வைக்க போட மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தின்ட்டார். யாரோட கூப்பிட்டாங்க போகல அவர். நான் டிவி சீரியல் நடிச்சுட்டு தான் சம்பளம் தர முடியாது அவருக்கு பெருசாக, ஆனால் அந்த வைராக்கியத்துக்கு இருந்தார். யாராவது இல்லைடா நான் சொல்லுவேன், ஏன்னா எங்கேயாவது பெரிய இடத்து போடணும்னு, உங்கள்கிட்ட மேக்கப் கேட்டேன், எங்கே யாருக்கு போடுறேன்னா ராதா என்ன பேரனுக்கு போடுறான்றது எப்படி இருக்குடா, அதான் நம்பிக்கை, நான் பார்க்காத பண்ண மாட்டேன். அவர் 3-4 வீடு வச்சுருந்தார், 7 நாய் வளர்த்தாரு, பெரிய தர்மம். இப்படி விட்டார் நோட்டீஸ் தான் அப்படி. நம்ம ஒரு டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படின்னா எம்ஆர் ராதா அவர்களுக்கு 3 ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் ரூமர்ஸ் அந்த மாதிரி நிறைய என்ன எவ்வளோ ஒய்ஃப் சார்? 7-8 பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. தெரியாமல் எத்தனை எனக்கு தெரியாது. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.